Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீப் ராமோஷன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ பார்க்க போறோம். Xpro ட்ரிகரையும் V1 ஃபிளாஷையும் எப்படி கனெக்ட் பண்றது. ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் தான். ஆனா இது நிறைய பேருக்கு தேவைப்படுற விஷயமாவும் இருக்கு. வாங்க பார்க்கலாம். வெயிட். V1 ஃபிளாஷ் மட்டும் இல்லாம அடிஷனலா இன்னும் சில விஷயங்களும் இந்த வீடியோல பேசியிருக்கோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம கையில Xpro ட்ரிகரும் V1 ஃபிளாஷும் கையில இருக்கு. இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்றதுன்னு சிம்பிளா பார்த்துடலாம். இப்போ V1 ஃபிளாஷ் ஆன் பண்ணிடுறோம். Xproவையும் ஆன் பண்ணிடலாம். சில பேருக்கு ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி ரிசீவர் மோடில் வரும். இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா அது ரிசீவர் மோட், அதாவது இது ஸ்லேவ் மோடுன்னு சொல்லுவாங்க. கேனான் வந்து ஸ்லேவ் மோட், நிக்கான் வந்து ரிசீவர் மோட், ஆர்எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சில இதுக்கு வரும். சோனிக்கு வந்து ஸ்லேவ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஒரு கம்பெனிக்கு வரும், பட் கலர் வந்து ஒரே தான். ஸோ கலர் வந்து இங்கே வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா ஆரஞ்சு கலரில் வந்துச்சுன்னா அது வந்து ரிசீவர் மோட், ஸ்லேவ் மோடில் இருக்க, அதாவது ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கலர் Godoxோட V1 ஃபிளாஷில். V860லையும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி மாஸ்டர் யூனிட் அப்படிங்கிற மாதிரி இதில் இருந்தாலோ இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த மின்னல் மாதிரி இருக்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிசீவர் மோடுக்கு வந்துடும். ரிசீவர் மோடுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் மூலமாக, அதாவது Xpro ட்ரிகர் அந்த மாதிரி X1T X2T மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம். எந்த ஒரு லைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஃப்ளாஷாக இருந்தாலும் அது வந்து குரூப் அண்ட் சேனல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேனலை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து V1ல் நம்ம சேனலை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்த்தீங்கன்னா CH அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதுக்கு கீழே உள்ள பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. அப்போ சேனல் வந்து ஹைலைட் ஆகிடும். சேனல் ஹைலைட் ஆனோன்னே நீங்கள் டயலை ரொட்டேட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சேனலில், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சேனல் 16ல் செலக்ட் பண்ணிக்கலாம். சேனல் 16ல் வச்சாச்சு. ஸோ சேனல் 16ல் இருக்குது. இப்போ குரூப் வந்து எதில் வச்சுக்கிறோம், குரூப்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப் வந்து ஹைலைட் ஆகிரும். இப்போ வந்து குரூப்பை வந்து நான் வந்து ஏல ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஏல செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது சேனல் 16 குரூப் ஏல இருக்குது. இப்போ Xproக்கு வரும். Xproக்கு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதையும் சேனல் 16 அண்ட் குரூப் ஏல செட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேனல் இங்கே வந்து ஆல்ரெடி 21ல் இருக்குது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிலது வந்து 21ல் இருக்கும், சிலது 16ல் இருக்கும். மேக்ஸிமம் 21ல் தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ சேனலை ஹைலைட் பண்ணுறீங்க. அதுக்கு இந்த ஃபஸ்ட் பட்டன் ஜூம் அண்ட் சேனல் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் ஹைலைட் ஆகிரும். சேனல் இப்போ ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை டயலை திருப்பி சேனல் 16 கொண்டு வந்துடுறேன். இப்போ நம்ம வந்து குரூப்பை வந்து செலக்ட் பண்ணோம். குரூப் பார்த்தீங்கன்னா பட்டன் வந்து ஏலேருந்து இ வரைக்கும் இந்த சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இதை வந்து ஏல செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கும் இதுவும் வந்து ஏல வேணும். அப்படிங்கிறதுனால ஏவை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மோடு வந்து எந்த டிடிஎல் வேணுமா இல்லை மேனுவலில் வேணுமா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். மேனுவலில் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ பவர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ண அங்கே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இது ரெண்டும் சிங்க் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சேம் சேனல் சேம் குரூப்பில் இருக்கும்போது இந்த லைட்டும் இந்த டிரான்ஸ்மிட்டரும் சிங்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க. டெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப பக்கத்தில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா சில வாட்டி டெஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் ஒரு லெவலுக்கு டிஸ்டன்ஸ் தேவை. ஏன்னா இந்த ரேடியோ சிக்னலுக்கு ஓரளவுக்கு டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் இந்த ரெண்டு டிவைஸும் வந்து டிரான்ஸ்மிட்டும் பண்ணோம், ரிசீவும் பண்ணோம். ரொம்ப பக்கத்தில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுவோம், சார் எங்கள் லைட்டே ஒர்க் ஆகலை சார், டிரான்ஸ்மிட்டரும் ஒர்க் ஆகலை, Xpro ட்ரிகர் என்னன்னே தெரில, ஒர்க் ஆக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த டெஸ்ட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் ரொம்ப பக்கத்தில் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணிங்கன்னா சில வாட்டி இந்த பாருங்கள் டெஸ்ட் ஆகலை பாருங்கள். ஸோ கொஞ்சம் தூரமாக வச்சு நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணணும். ஸோ இதுதான் சிம்பிள். சேம் சேனல் அண்ட் சேம் குரூப்பில் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நான் வந்து குரூப் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஏவை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. இதில் வந்து இங்கேயும் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் போய் குரூப் சேஞ்ச் பண்ணுறீங்க. இப்போ நான் வந்து பியில் வச்சுட்டேன் அப்படின்னா இந்த லைட் வந்து பி ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து பிவை ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் டிடிஎல்ல வச்சு செட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி டெஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது டிடிஎலுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இது நிக்கானால் ஐடிடிஎல், கேனானில் வந்து இடிடிஎல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த மோடுக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த குரூப்பில் வைக்கிறீங்க, ரெண்டு லைட்டும் ஒரே குரூப்பில் இருக்கணும், ஒரே சேனலில் இருக்கணும். இதுதான் சிம்பிள் ஐடியா. ஸோ இது V1க்கு பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி இப்போ நம்ம 300, அது AD300 AD200க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். சார் நம்ம இப்போ கையில் இருக்கிறது AD300pro. இந்த AD300pro இப்போ என்ன பண்ணுறோம், ஆன் பண்ணிக்கிறோம். ஆன் பண்ணிட்டு இப்போயும் இதுலேயும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து
சேனல் அண்ட் குரூப் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணணும், அவ்வளோதான் வேறு வேலை. இப்போ வந்து சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சேனல் 21 இருக்குது, குரூப் ஏல இருக்குது. இப்போ வந்து சேனல் வந்து இதில் வந்து நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணும்போது சேனல் 16 அண்ட் குரூப் பியில் வச்சுருக்கோம். ஸோ இது ரெண்டுத்தையும் இதில் மாற்ற போகிறோம். இந்த இடத்துல போயிட்டு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப் சேஞ்ச் ஆகும். ஸோ குரூப்பை பிக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் ஹைலைட் ஆகிடும். சேனல் ஹைலைட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே குறைச்சி 16க்கு வந்து செலக்ட் பட்டன் அழுத்தி செட் பண்ணிடுறீங்க. செட் பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டும் இப்போ வந்து சிங்க் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் பட்டன் அழுத்துறீங்க, இந்த சிங்க் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை டிடிஎல்ல வச்சுருக்கேன், அதனால் அங்கே டிடிஎல்ல வருது. சப்போஸ் இது வந்து மோடு வந்து நான் வந்து மேனுவலுக்கு மாற்றினேன் அப்படின்னா அதுவும் மேனுவலுக்கு மாறிடுச்சு. சப்போஸ் இதை வந்து நான் வந்து இப்போ வந்து நான் வந்து பவரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ண அங்கே பவர் சேஞ்ச் ஆகுது. அது எந்த லைட்டாக இருந்தாலும் சரி, அது AD300proவாக இருந்தாலும் சரி, AD200proவாக இருந்தாலும் சரி, இல்லை SK400 இருந்தாலும் சரி, இல்லை V1 ஃப்ளாஷ், V860, TT685 எதாக இருந்தாலும் சரி, சிம்பிள். உங்களுக்கு வந்து சேம் சேனலில் இருக்கணும், சேம் குரூப்பில் இருக்கும். ஸோ சேம் சேனல் சேம் குரூப்பில் இருந்தால் அந்த லைட் வந்து ஃபயர் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் ரெண்டு மூணு லைட் வச்சுருக்கீங்கன்னா இது குரூப் ஏலையும் இது குரூப் பிலையும் இப்போ நம்ம செட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுமாதிரி சேனல் 16 குரூப் ஏ அண்ட் குரூப் பி. ஸோ அதுபடி இது நீங்கள் தனித்தனி செப்பரேட் குரூப்ஸ்க்கு நீங்கள் பவரை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து Xpro ட்ரிகர், அது X2Tஆர் இருந்தாலும் சரி, X1Tஆர் இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ புதுசாக Xproலே வந்து வெர்ஷன் 2 வந்துச்சு. வெர்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஸோ அது நம்மள்கிட்ட கையில் இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம வாங்கும்போது அதை ரிவ்யூ பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது V1 ஃப்ளாஷையும் Xpro ட்ரிகரையும் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களும் பார்த்தோம். அதாவது AD300pro, AD200pro அந்த மாதிரி விஷயங்களும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒரு ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, அதை உங்களோட டிரான்ஸ்மிட்டரோட, அதாவது Xpro ட்ரிகர் மாதிரி இருக்கிற டிரான்ஸ்மிட்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனல் கரெக்டாக வச்சுக்கோங்க. குரூப் ஒரு லைட்டுக்கும் ஒரு குரூப் வச்சுங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சேனல் வச்சுங்க. சேனல் 1 to 21 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த சேனலில் ஏதாச்சும் ஒரு சேனலில், ஃபார் எக்ஸாம்பிள் சேனல் 21 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஒரு 4-5 லைட் இருக்குது அப்படின்னா 4 லைட்டையும் ஒரு குரூப்பில் வைங்க. ABCD அப்படிங்கிற வருங்க. உங்கள்கிட்ட ஒரு V1 இருக்கா, அதை குரூப் A, SK400 இருக்கா, அது குரூப் B, AD300 இருக்கா, அது குரூப் C. அது மாதிரி ஒரு லைட்டுக்கும் ஒரு குரூப் வச்சுங்க. ஸோ சேம் சேனல் டிஃப்ரெண்ட் குரூப்ஸில் இருக்கும்போது அந்த லைட் உங்களுக்கு ஒரு லைட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ செப்பரேட் குரூப்பில் இருக்கிற லைட்ஸுக்கு நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் பவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான். ஸோ உங்கள் லைட்டு உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் வழியாக உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து பேசிக்காக சேம் சேனலில் இருக்கணும், சேம் குரூப்பில் இருக்கணும். ஸோ அப்போ இதை ட்ரிகர் பண்ணும். ஸோ இவ்வளோ தான். இது வந்து சிம்பிளான விஷயம் தானே. இது வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். பட் நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஒரு பிகினராக இதை செய்ய தெரியாதவங்களுக்கு, ஸோ அந்த லெவலுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு, இது வந்து டக்குன்னு பார்த்து அதை படித்து தெரிய முடியாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ என்கிட்ட வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் சரி கேட்டாங்க, டைரெக்டாகவும் கேட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்டாங்க, எப்படி சார் வந்து இந்த ஃப்ளாஷும் சின்னதாக இருக்க இந்த ஸ்பீட் லைட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணுறது எங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் 1-2 பாயிண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye. Don't forget to subscribe. Thank you.